பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பதிவு குறிப்பா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், மகரம் ராசி அல்லது மகரம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கான ஒரு பதிவு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ஜோதிட கலையில் உள்ள சூட்சமங்கள் சம்பந்தமாக ஒரு உதாரண பதிவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். என்ன தெரியுங்களா? இப்ப இந்த பதிவு பாக்குறவங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னமோ அல்லது மகரம் ராசி அல்லது மகரம் ஜென்ம லக்னமோ அல்லது உங்க வீட்டுல மகரம் ராசி அல்லது மகர லக்னம் இருக்கிறாங்க அல்லது துலாம் ராசி துலாம் லக்னம் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பீங்க. அல்லது நமக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த மகரத்துக்கும் துலாமுக்கும் ஒரு சூட்சமம் இருக்கு. ஒரு பிரதமை திதி, இப்ப பாட்டிமுகம் அல்லது பாட்டியம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரதமையில பிறந்தவங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த பெரும்பாலான ஜாதகங்கள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் அல்லது மகர ராசி மகர லக்னம் வரும். இது திதி சூன்ய ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேருடைய ஜாதகம் நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்க ஜாதகப்படி உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல முதியோர்கள் முன்னோர்கள் யாருக்காவது 2 திருமணம் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த துலாம் ராசி துலா லக்னம் அல்லது மகர ராசி மகர லக்னம் கண்டிப்பா வரும். அல்லது ஒரு கலப்பு திருமணமோ அல்லது ஒரு காதல் திருமணமோ ஒரு தவிர்க்க முடியாத உறவுக்கு சிலருக்கு இந்த பாட்டியம்மையில பிறந்தவங்க பிரதமையில பிறந்தவங்களுக்கே நடக்குது. துலாம் ராசி துலாம் லக்னம் அல்லது மகர ராசி மகர லக்னம் உங்க ஜாதகப்படி நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் அல்லது தவிர்க்க முடியாத உறவுகள் காதல் திருமணமோ அல்லது ஒரு கலப்பு திருமணமோ 2 தாரம், இந்த 2 தார தோஷம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதுல இந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம பிறக்கிற அந்த காலகட்டத்துல கர்மாப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பா ஒரு பிரதமையில இந்த மாதிரி வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ ஒரு பாட்டியத்துல யாராவது இறந்திருப்பாங்க அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய கர்மாக்கள் பாக்கி இருக்கும். அதனாலதான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் மகரம் ராசி மகர லக்னம் பிரதம திதியெல்லாம் ஒரு ஜனனம் ஆகுறது. இது கர்மா பலன். இதுல நம்ம சொல்றது என்னன்னா 2 திருமணம் அப்படிங்கிறத ஒரு துல்லியமா ஒரு ஜோதிடர்களாகவோ அல்லது ஜோதிட ஆர்வலர்களோ நீங்களே ஒரு ஜாதக சம்பந்தமான அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, பெரும்பாலான ஜாதகங்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் மகர ராசி மகர லக்னம் முன்னோர்கள் 2 தாரம் இருக்கும். முதியோர்களுக்கு தாரதோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அல்லது கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஒரு தவிர்க்க முடியாத உறவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுல நம்ம பார்த்த விஷயம். இது எவ்வளவு பொருந்தது, அது உண்மையா என்ன அப்படின்றது பாருங்க. மேலும் ஒரு நல்ல நிர்வாக திறமை, ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, அதெல்லாம் நல்லா ஒரு சிறப்பா சூப்பரா இருக்கும். ஒற்றுமையை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எத்தனை முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திரிச்சு ஓட தயாராகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் மகர ராசி மகர லக்னம். சில இடங்கள்ல மட்டும் நிறைய தாழ்வு மனப்பான்மை, அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயம் காலதாமதமாகுது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கே தவிர இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் எவ்வளவு பொருந்தது அப்படின்னு பாருங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பதிவு பண்ண போறோம். இது நம்ம சொல்றது எவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நன்றி. ஜோதிட ரகசியங்களும் ஜோதிட ஆச்சரியங்களும் தெரிந்து கொள்ள இறை பக்தி டிவியை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகம் ஆய்வு பண்றதுக்கு பாக்குறதுக்கு நம்ம தொடர்பு உள்ளது பேசலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.